இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்முடைய யாவே இறைவன் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆதியாகமம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். கடவுள் என்ன பண்ணுறாரு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று படைக்கிறாரு. இந்த உலகம் வெறுமையாய் உருவமற்று இந்த நிலையில இருந்துச்சு. கடவுள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். இறுதியாக தன் சாயலாக தன்னுடைய உயிர் மூச்சினை கொடுத்து மனுஷனை ஆதாமை ஆதிப்பற்ற உருவாக்குறார். எல்லாம் மகிழ்ச்சியாக கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லதென கண்டார் அப்படின்னு மனுஷனையும் பார்க்குறாரு. கடவுள் தான் படைத்த படைப்பையே விமர்சனம் செய்து கொள்கிறார். எல்லாம் நல்லா அழகாக தான் இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா இல்லை. எதுன்னு சொன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அன்று என்று சொல்லுகிறார். கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. படைப்பெல்லாம் அழகாக தான் இருக்குது, எல்லாம் சிறப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. ஆனால் கடவுள் தான் படைத்த ஒன்றையே தானே நல்லது இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்க. எதுன்னு சொன்னால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லை என்று கடவுள் சொல்கிறார். அவரே சொல்கிறார், கடவுளை ஒத்துக்கிறார் பாருங்க. எனவே மனுஷன் தனிமையாக அது ஒன்றும் ஆகும்போது கிடையாது. ஒரு பாட்டு உண்டு இல்லையா, தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமை காண முடியாது. எல்லாம் அடுத்துங்க ரெண்டு தான் இருக்கும். கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. அப்படி ஆக தனிமை என்பது அது ஏற்றுக்கொள்ள முடிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று கிடையாது. ஆக இதனால் தான் கடவுள் இந்த மனுஷனுக்கு உறவுகளை படைச்சாரு. கணவன் மனைவி, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, சகோதரன் சகோதரி, இல்லையா தம்பி அக்கா, அனைத்தையும் ஒரு உறவு முறைகளை படைத்தார். இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு பல்கி பெருகுங்கள்னு சொன்னார். நிறைய மக்கள் பல்கி பெருகுங்க, தனியாக நானும் சொல்ல. அப்போ இந்த ஒரு இருவருக்குமான ஒரு அன்பின் உறவை நட்புன்னு சொல்றோம், ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றோம். 2 பேருக்கும் இடையில அந்த அன்பு உறவு இருக்குன்னு அதை விட மதிப்பு போனது எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 பேருக்குள்ள இருக்கின்ற அன்பு தூய்மையான அன்பு, 2 பேருக்குள்ள இருக்கிற அன்பு கள்ளம் கபடம் இல்ல அன்புன்னு சொல்லுகின்ற பொழுது இதுக்கு வேற ஏதாவது ஈடு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு முதல் வாசல பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவுமே கிடையாது. சொத்து சுகம் 1000 இருக்கட்டும், நல்ல உண்மையான நட்புறவுக்கு ஈடே கிடையாது, ஈடான செல்வமே கிடையாது. எம்மாங்க நீ காசு பணத்தை கொட்டி வை. 2 உள்ளங்களுக்கும் இடைப்பட்ட அந்த அன்புக்கு, சுத்தமான தூய்மையான அன்புக்கு, நட்புறவுக்கு, அந்த உறவுக்கு எந்த செல்வமும் ஈடாகாது. இன்றைய முதலாக சொல்லு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாசனுடைய முதல்லையே அற்புதமான விஷயம் பாருங்க பார்ப்பீங்க. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். அனைவரோடும் நட்புடன் பழகு. யாரையும் வெறுக்காது, எல்லாரோடும் நட்புறவோடு பழகு. அந்த 2 உள்ளங்கள் ஒன்று சேரும்போது அதுக்கு என்ன அவசரம், அதற்கு ஈடுனே கிடையாது. இப்ப இப்படி வருவோம். இந்த அதாவது நட்புறவுன்னு சொன்னா 2 ஆடவர் மட்டுமே கிடையாது, 2 பெண்கள் நட்புறவு இருக்கக்கூடாதா? தாராளமா இருக்கலாமே. ஆனா சொன்னார் இல்லையா, நான் உங்களை என் நண்பர்னு சொல்லுவேன்னு சொன்னார். இந்த நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேல அன்பு எதுவுமே கிடையாது. ஆனவுடைய இயேசப்பாவுடைய வார்த்தை இது. இப்போ நட்பு எல்லாரும், அந்த அன்பு உறவு என்பது எல்லாரும் கூட இருக்கலாமே, எல்லாரும் கூட இருக்கலாமே. அது
சரிங்களா? இன்றைக்கு 2ஆம் வசனம் பார்க்கணும். நமக்கு நற்செய்தியை பார்க்கணும். பாருங்க பார்ப்போம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? பரிசேயர் கேள்வி கேட்குறாங்க. பாருங்க பார்ப்போம். கணவன் மனைவி என்ன பண்ணலாம்? விலக்கி விடுவது முறையா? டிவோர்ஸ், விவாகரத்து, 2 பேரும் பிரித்து விடுறது சரியா? மோசே சொல்லியிருக்கிறாரே என்று. இதற்கு ஒத்த பகுதி நற்செய்தி வரும். பாருங்க பார்ப்போம். உங்களின் கடுமையான மனசை கொண்டுதான் மோசே இப்படி சொன்னார். ஏனென்றால் கடவுள் படைக்கும் பொழுதே ஆணும் பெண்ணுமா படைச்சார், இணைச்சுதான் படைச்சார். ஒன்ன வாடுதான் சொன்னார், பழுகி பெருகி பூமி நிரப்புன்னு தான் சொன்னார். தனியா ஒத்தையா வாழுன்னு சொல்லல. அப்ப இந்த நட்புறவு, இந்த அன்பு உணர்வு, இந்த அன்பு உறவு என்பது ஆண் பெண் இடையும் இருக்கணும். கணவன் மனைவிட அந்த நட்பு உறவு இருக்கணும். அதுதான் சொன்னார் பாருங்க. கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பார். அவர்கள் இனி ஒரே உடலா இருப்பார். 2 உடல் இனி ஒரே உடம்பா இருப்பாங்க. அவருடைய ஆசீர்வாதம் அது. அப்ப இந்த உறவு என்பது, இந்த உறவுக்கு ஈடான எதுவுமே கிடையாது. 2 உள்ளங்களுக்கும் இடையே அன்பு உறவுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அற்புதமான ஒரு கதை ஒரு ஞாபகத்துக்கு வருது. ஒரு செய்தித்தாளை படித்த செய்தி. அது ஒரு செய்தி, அது உண்மையாக நடந்து தெரியாது. ஒரு செய்தி பாருங்களேன். ஒரு வீட்டு முதலாளி வீடை செட் பண்ணிடுறாரு. அங்கங்கெல்லாம் பழையெல்லாம் அடிச்செல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவர் வீட்டில் வசிச்சுட்டு இருக்காரு. ஒரு சில டைமில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறாரு. ஒரு பள்ளி ஒன்று தான் உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உணவை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகுது. கொஞ்சம் உணவு பொருள் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போகுது. இந்த வீட்டு நபர் என்ன பண்ணுறாரு, இது சாப்பிட்டுடுச்சு, ஓகே, அதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போதே, ஒரு முறை பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பள்ளி எங்கே போகுதுன்னு செக் பண்ணுறாரு. அந்த பள்ளி என்ன பண்ணுதான், ஒரு மர பலகை அடித்து வச்சுருக்காங்க, ஆணி வச்சுருக்காங்க. அந்த பலகைக்கு பின்பக்கம் அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு அது போகுது. இவரும் போய் கொஞ்சம் மெதுவாக போய் பார்க்கறதுனா அவன் பார்க்குறாரு. பார்த்தா அந்த மர பலகைக்கு பின்புறம் அங்கே ஒரு பள்ளி படுத்துருக்குது. அந்த பள்ளி அசைய முடியாதவாறு அதோட காலில் வந்து ஒரு ஆணி அடித்து குத்தி வந்துருக்குது. அதெல்லாம் அசைய முடியல, அங்கேயே கிடக்குது. அந்த அசைய முடியாத அந்த பள்ளிக்கு இன்னொரு பள்ளி சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருது. அதை கவனிக்கிறாரு. பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த ஆணியை அவர் பிடுங்கி போட்டுட்டு அந்த பள்ளிக்கு அது காயம் ஆறுவதற்கு உதவி செய்தாராம். சகோதரர்களே, இந்த அன்பு உறவு என்பது எல்லார்கிட்டையும், ஒரு பள்ளி சொன்ன எல்லார்கிட்டையும் இந்த அன்பு உறவு உண்டு. இது ஆண்டவனை இதான் எதிர்பார்க்குறாரு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒன்றா இருங்க, யாரும் பிரிஞ்சு இருக்காதீங்க. கணவன் மனைவியோ, அண்ணன் தம்பியோ, நண்பர்களோ, இல்லையா அக்கா தங்கையோ, எல்லோரிடத்திலும் இந்த அன்பு உறவு, இந்த நட்பு உறவு தழைத்தோங்க வேண்டும். என்ன சொல்ல, சின்ன பாட்டு, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு வரி வரும் பாருங்க. உண்மை தானே அது. இந்த அன்பு உறவு எப்படி மூழ்கும் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைய வாசகமா தானே, முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். நட்பு உறவுக்கு ஈடான செல்வம் எதுவுமே கிடையாது. ஆண்ட வேண்டும் ஆண்டவரே, இது ஆண்டோட சித்தம் தான், ஆண்டோட விருப்பம் தானே. திருப்பாடல பாருங்க பார்ப்போம். திருப்பாடல ஆண்டோட வேண்ட பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, உன் கட்டளை காட்டும் நெறியில் எம்மை நடத்தியறோம். அன்பே கடவுள். யோவான் திருமுதல் சொல்ற 4:20 கண்ணால் காண முடியாத கடவுள் நீ அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு கண்ணால காணுகின்ற ஒரு சகோதரன் சகோதரி வெறுக்காது. இவங்களை வெறுத்துட்டு நீ ஆண்டவர் அன்பு செய்ய முடியாது. என்றால் கடவுள் அன்பா இருக்கிறார். அன்பே கடவுள் சொல்லுவாங்க. இந்த அன்பு உறவை, இந்த நட்பு உறவை, இந்த இனிய உறவை நம்ம சமுதாயத்தில் இருக்கும் எல்லோருமே, கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், உறவுகள், சொந்த பந்தம், எல்லா உறவுகளும் இந்த அன்பினை அணிந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு குறையே இருக்காது. சகோதர சகோதரிகளே, அனைவரும் நட்போடு பழகுவோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்று நான் சந்திப்போம்.